இன்றைக்கி நாங்கள் வந்து இங்கே பொங்கல் எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தா இன்றைக்கி வந்து பயங்கர ஸ்னோ எல்லாம் கலந்த ஒரு பொங்கலாக தான் போச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி பொங்கல் அப்படி இல்லை. ஸோ நாங்கள் ஊரில் எப்படி கொண்டாடணும், இங்கே எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் வந்து சுவாரஸ்யமாக இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு vlog பார்க்க போகிறோம். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். நான் உங்கள் ஆர்த்தி பேசுகிறேன். நான் தீபி பேசுகிறேன். சூரியனை பார்த்து பொங்கல் கொண்டாடலான்னு வெளில வந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பனி புயலே போயிட்டுருக்கு. ஐயோ, நேற்று வரைக்கும் ப்ரிடிக்ஷனில் ஸ்னோ இல்லை. சரி ஓகே, வெளில ஸ்னோ கடந்தாலும் ஒரு மாதிரியாக கொண்டாடிடலாம் அப்படின்னு பார்த்தா பயங்கரமாக வந்து ஸ்னோ கொட்டுது. இப்போதான் பொங்கல் வைக்க போகிறோம். பயங்கர ஸ்னோ ஏரியாவை ஏற்கனவே கொட்டியிருந்த ஸ்னோலாம் ஐஸ் மாதிரி மாறிடுச்சு. இப்போ எங்கள் வீட்டு வாசல்லாம் பாருங்களேன், ட்ரைவே இல்லாமல் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. இந்த மாதிரி வந்து ஐஸாக ஃபார்ம் ஆகிடுச்சு பாருங்கள். ஃபுல்லாக ஐஸு, ஒரு இன்ச்சு 2 இன்ச்சஸ்க்கு ஐஸே ஃபார்ம் ஆகிருக்கு. அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய உழவு திருநாள், தமிழர் திருநாள், தை திருநாள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஸ்னோ ஃபோர்காஸ்ட்லே இல்லை. நம்ம பார்க்கும்போது ஓகே ஸ்னோ ஏற்கனவே இருந்தது, ஏன்னா ஒரு வாரமாகவே பயங்கர ஸ்னோ. அப்பா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, ஸ்னோ வரும். நான் ரேடார்லேயே இல்லை, நீங்கள் மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொன்னேன். பார்த்தா நாங்கள் வீட்டில் பொங்கல் வைக்கிறதுக்குள்ளே வாசலில் ஃபுல்லாக மூடி ஸ்னோ பொங்கல் வச்சுட்டோம். ஆமாம், எங்கே பார்த்தாலும் இயற்கை பொங்கல் தான். வெளில பார்த்தீங்கன்னா வெள்ளேன்னு பயங்கர ஸ்னோ. பிரேமா, நல்ல வேலை நம்ம திங்ஸ் எல்லாம் நேத்தியே வாங்கி வச்சிட்டோம். ஆமாம், எப்பயுமே வந்து முதலாளி வாங்கி வச்சிருவோம். ஸோ கரும்பு வந்து ரொம்ப சின்ன கரும்பு தான் கிடச்சிது, தோகையோடு கிடைக்கல. நாங்கள் தேடி பார்த்தோம், லாஸ்ட் மினிட்டுங்கிறதுனால வந்து கிடைக்கல. ஸோ இருக்கிற கரும்பை வாங்கி வச்சாச்சு. ப்ளஸ் காய்கறி, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? காய்கறி, எல்லா வித காய்கறி, நம்ம ஊர் காய்கறி. ஸோ இந்தியன் கிராசரி போய் வாங்கி வச்சாச்சு. பழங்கள் வச்சு படைச்சாச்சு. காலங்காத்தால 11 to 12 சம்டைம்ஸ் ஏதோ 1 மணிக்குள்ளே படைச்சோம். 1 மணிக்குள்ளே படைச்சிடணும் அப்படிங்கிறது மாதிரி அப்போ படைச்சிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம ஊரில் பொங்கல் செலிப்ரேட் பண்ண மாதிரி வராது. ஆமாம், பக்கத்தில் கூட வராது. ஆக்சுவலாக கொஞ்சம் ஒரு நல்ல ஞாபகம் இருக்கும். ஒரு பொங்கல் வந்து இங்கே ஸ்னோ இல்லைன்னா குளிர் இருந்துச்சு, வெயிலும் இருந்துச்சு அன்னைக்கு பார்த்து. நல்லா சூரியனுக்குலாம். எனக்கு வந்து இங்கே கொண்டாடின பொங்கல்ல பெஸ்டான பொங்கல்னா நம்ம ஹியூஸ்டன்ல மீனாட்சி அம்மன் டெம்பிளில் கொண்டாடினது பயங்கர வைபா இருந்துச்சு. ஆமாம், சூப்பர், சான்ஸே இல்லை. அது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டாடினோம். அந்த மாதிரி ஒரு பொங்கல் கொண்டாடினதே கிடையாது. அவ்வளோ மக்கள் ஒன்று சேர்ந்து, கிளைமேட் சூப்பராக எல்லாருமே சேர்ந்து ஒரு சமத்துவ பொங்கல் மாதிரி வச்சு மக்களோட அன்பு ரொம்ப நல்லா இருந்தது. சான்ஸ் இல்லை, கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஹியூஸ்டன்லேயும் வந்து ஒரு 40s 50s தான் இருக்காங்க. அந்த கிளைமேட் வந்து இப்போ இல்லை. ஏன் தெரியல, இந்த தடவை வந்து வச்சு செஞ்சிடுச்சு ஸ்னோ. ஏன் இவ்வளோ? எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி வரலன்னு யோசிச்சுட்டு இருந்ததுக்கு வந்து ஜனவரி ஃபுல்லா போக மாட்டுது. ஆமா, ஸோ நம்மளையும் வெளில விட மாட்டுது, அதுவும் வெளியே போக மாட்டுது. அப்படியே வந்து எந்த நேரமும் ஸ்னோல இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஸ்னோனா பிடிக்கும், ஆனால் இந்த அளவுக்கு ஸ்னோ வந்து எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங். ஆக்சுவலாக எனக்கு தான் இந்த வீட்டிலே ஸ்னோ பிடிக்கும், ஆனால் நானே வந்து இரிட்டேட் ஆகிற அளவுக்கு ஸ்னோ வந்துருச்சு. பிகாஸ் பிளாக் ஐஸ் ஃபார்ம் ஆனதுனால வெளில போகும்போது, நடக்கும் போது ஸ்லிப்பரி ஆகுறது, வலிக்கி விழுறது, இது மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்கிறதுனால வந்து ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குது. ஆமாம், எனக்குலாம் ஸ்னோலாம் வந்து ஒரு ஷார்ட்ஸ் ரீல்ஸ் மாதிரி தான் பிடிக்கும். 1 நிமிஷம் தான், அதுக்கு மேலே வந்து எனக்குலாம் அது ஸ்னோட அப்போ கொத்து வராது. உனக்கு ஸ்னோ பிடிக்குமா? ஆமாம், இவனுக்கு ஸ்னோ பிடிக்கும். ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு எப்படா அதை விட்டு, எனக்கு பர்சனலாக வந்து ஸ்னோ அவ்வளோவா பிடிக்காது. இருக்கலாம் பிரேமா, எல்லா சீசனும் இருந்தால் நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் இந்த அளவுக்கு இருக்க ஓவரா இருக்கு இந்த. ஆமாம், அது ஒத்துக்கிறேன். ஆனால் ஒஹாயா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வின்டர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகும். ப்ளஸ் ஆர்ஷ். கிளீவ்லாண்ட்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும், கொலம்பஸ் ஆஃபீஸாக மோசமாக இருக்கும், சின்சினாட்டி பெட்டராக இருக்கும். ஆனால் இந்த பார்த்தீங்கன்னா சின்சினாட்டியுமே மோசம். பயங்கர ஸ்னோ ஸ்டார்ம்லேருந்து அவங்களும் வந்து தத்தளிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்போ முடியும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஹியூஸ்டன் பொங்கல் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா போன வருஷம் கொண்டாடினா முதல் எங்களோட தலை பொங்கல் சொல்லலாம். ஏன்னா நாங்கள் இந்தியாவில் போய் கொண்டாடினா முதல் பொங்கல் போன வருஷம் தான். ஆமாம், நம்ம வீட்டில் செலிப்ரேட் பண்ணோம். ஆமாம், சூப்பராக இருந்தது. வீட்டுக்கு பின்னாடி வந்து அடுப்புலாம் வச்சுட்டு, ஏன்னா நாங்கள் கிராமத்தை சின்ன பிள்ளையில அப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவோம், அடுப்பு வச்சுட்டு பொங்கல் வைப்போம். ஸோ அந்த மாதிரியே வந்து ரீக்ரியேட் பண்ணதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஆமாம், நான் வந்து எங்கள் வீட்டிலலாம் வந்து கேஸில் தான் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து அத்தை வந்து பின்னாடி பொங்கல் வைக்கிறதுக்காக அடுப்புலாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாம், ஸோ கேஸ் பொங்கல் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி அடுப்பில் பொங்கல் வச்சா தான் இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா இங்கே நமக்கு அந்த பாசிபிலிட்டி இல்லை. நாங்கள் ஒரு தடவை அந்த மாதிரி பண்ணோம். வெளில வந்து பொங்கல் வச்சு அந்த வீடியோவும் இருக்கும். வெளில பொங்கல் வச்சு இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ஃபாரன்ஹீட்டில் வந்து ஒரு 20 to 30 தான் இருந்தான். ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. பட் ஆனால் எப்படியோ அன்னைக்கு வச்சு முடிச்சிட்டோம். பட் வெளியில போக முடிஞ்சது, அதே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. ஸ்னோ இல்லை, சுத்தமாக ஸ்னோ இல்லை. நாங்கள் என்ன யோசிச்சோம்னா, இந்த மாதிரி அட்லீஸ்ட் வெளில வர கிளைமேட் இருந்தா கூட நம்ம வெளியில பொங்கல் வச்சிடணும் அப்படின்னு யோசிச்சோம். இந்த வாட்டி வந்து வெளில நாங்கள் ட்ரை பண்ணவே இல்லை. ஏன்னா ஃபுல்லாகவே பேக் ஹேட் ஃபுல்லாகவே ஸ்னோ இருந்தது.
அதனால இந்த வாட்டி நான் ட்ரையே பண்ணல அது. ஆமாம். ஸோ ஒருவேளை ஸ்னோ இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி வச்சிருந்துடலாம். ஏன்னா அதான் இன்னும் ஆத்தென்டிக்காக பசங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க, நமக்கும் அந்த ஒரு அட்லீஸ்ட் க்ளோஸாக நம்ம செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அது வந்து கிடைக்கிறது இல்லை. இங்கேயும் ஆப்வியஸாக வேற அடுப்பு பொங்கல் தான். இன்னைக்குலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பொங்கல் ஃபெஸ்டிவல் மாதிரியே இங்கே இல்லை. ஏன்னா வந்து எல்லாம் ஸ்கூல் உண்டு, இன்னைக்கு எல்லாமே ஆஃபீஸ் உண்டு, எல்லாமே உண்டு. ஆமாம். தீரன் மட்டும் லீவ் போட்டுட்டு இருக்கான். ஆமாம், தீரன் மட்டும் தான் லீவ் போட்டான். இவன் வந்து எனக்கு கூட ஆஃபீஸ் வந்து லீவ் போட முடியல, ஏன்னா ரொம்ப டைட்டாக ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால அதுக்கான பாசிபிலிட்டியும் இல்லை. யூஸ்வலாகவே நான் வந்து பொங்கல், தீபாவளி, கல்யாண நாள் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து லீவ் போட்டுருவேன். ஸோ அதை வந்து இங்கே லீவ் போட முடியாமல் ஆக்சுவலி எனக்கே ஷாக்கிங்காக தான் இருந்தது. காலையில் இருந்துச்சு நீங்கள் போய் சிஸ்டம் நிற்கும் போது இன்னைக்கு லீவ் இல்லையா அப்படின்னு. இல்லை, இன்னைக்கு போடல, ஏன்னா டைட் ஒர்க். ஸோ அதனால தான் வந்து ஆனால் அந்த கால பொங்கல் ஸோ எப்பயும் சொல்கிற மாதிரி தான் சிறு வயது பொங்கல். ஆனால் எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் அம்மா அப்பா இருக்காங்க, அதனால வந்து ஒரு வேளை மேனேஜபிளாக இருந்தது. இல்லைன்னா இன்னும் நல்லா ஹோம் சீக்காக போயிருந்துருக்கு. ஏன்னா இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, நான் மட்டும் எல்லாமே பண்ணியிருந்துட்டோம், அதனால வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். பட் இப்போ ஃபேமிலியாக இருக்கிறதுனால அந்த ஒரு இது தெரியல. அதனால தான் சொல்கிறேன், என்ன இருந்தாலும் அந்த காலத்தை இந்த மாதிரி ரீக்ரியேட் பண்ண முடியாது. எதுவுமே இல்லைனாலுமே இந்த மாதிரி செலிப்ரேஷன் ரொம்ப அழகாக தான் இருந்தது. ஸோ அப்போல்லாம் பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, ஒரு 2 ட்ரெஸ் தான் எடுப்போம். எப்பயுமே தீபாவளிக்கு ஒன்று எடுப்போம், என்னோட பர்த்டேக்கு எடுப்போம். பர்த்டே வந்து ஜனவரி 1 வரும். ஸோ பொங்கல் ஒரு 14 நாள்லேயே வர்றதுனால அதே ட்ரெஸ் புதுசாகவே இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீலிங்கோட வந்து அந்த புது ட்ரெஸ்லாம் அன்றைக்கி மீன்ஸ் பிறந்தநாள் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஃபீலிங். எனக்கு அங்கேயுமே கொல்லையில் தான் வச்சு அடுப்பு வச்சு பண்ணுவோம். ஏன்னா பொங்கல் அது ஒரு மாட்டு பொங்கல் சூப்பராக கொண்டாடுவோம். எங்கள் ஊரில் ரேக்லார் லேஸ்லாம் வைப்பாங்க தரங்கம்பாடியில். ஸோ அதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு இனிமையான ஒரு நினைவுகள் தான். ஸோ அதை மீட்டு எடுக்க முடியாது, பேசி தான் வந்து சந்தோஷப்படுத்தி. இங்கே வந்து பொங்கல்லாம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்னோ ஸ்டேட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் போகும். இப்போ நான் தனியாக இருந்தேன்னா நான் தான் செஞ்சாகணும். பட் இப்போ இன்னொருத்தவங்க இருக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க இல்லாத போது அட்லீஸ்ட் நான் அதை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அம்மாவோ அத்தையோ அவங்க பண்ணிடுவாங்க. ஆமாம், நேற்று கோலம் போட்டு கலர் கொடுத்து உள்ளே வரதுக்குள்ளே அவ்வளோ கையில் நடிகிச்சில் உங்களுக்கு பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்னைக்கு பார்த்தா அந்த கோலம் ஃபுல்லாக ஸ்னோ. மணி ஏன்னா கோலத்தை வேற வழியில் கையால தான் போட்டு ஆகணும். பார்த்தா ஃபுல்லாவே வந்து ஸ்னோ இருந்தது, கையெல்லாம் அப்படியே ஃப்ரீசிங்கா ரொம்ப ஃப்ரீஸா இருந்துச்சு. இன்னைக்கு பானை ஒரு பக்கம் போட்டா அது ஒரு பக்கம் அடிச்சிட்டு போயிட்டு. ஆமா, நாளைக்கெல்லாம் மாடெல்லாம் போடலாம் ட்ரை பண்ணாதீங்க, அதெல்லாம் கண்டிப்பா ஆக்சுவலா முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த வாட்டி ஃபுல்லா அந்த கோலம் எல்லாமே ஸ்னோ கவர் ஆயிடுச்சு. காலையில ஏஞ்சி வெளில பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு இன்னைக்கு ஏதோ சம்பவம் இருக்குன்னு. எனக்கு தெரியாது ஸ்னோ இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. மத்தியானம் படைக்கும் போது வெளில சாம்பிராணி காமிக்கிறேன், ஃபுல்லா வந்து ஸ்னோ கொட்டி கவர் ஆயிருந்தது. அப்பதான் எனக்கு தெரியும் இவ்வளவு நாளே ஸ்னோ பெஞ்சிட்டு இருந்ததுன்னு. ஆமாம். ஸோ பார்ப்போம், நாளைக்காவது கரையணும் இல்லை குறையணும். அட்லீஸ்ட் வந்து மாட்டுப்பொங்கலாவது நல்லா மாட்டுப்பொங்கல் பொறுத்த வரைக்கும் இங்கே நான்வெஜ் செஞ்சு நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம், அவ்வளோதான். வேற எதுவுமே பண்ண முடியாது. நான்வெஜ்லாம் போய் வாங்கணும், நாளைக்கு ஒரு ஃபீஸ்ட் இருக்கு. ஆமாம், நாளைக்கு அதுதான் மாட்டுப்பொங்கலோட ஸ்பெஷல். ஊர்லேயுமே அப்படி தான் கொண்டாடுவோம். ப்ளஸ் மாடுலாம் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து சந்தனம் இதெல்லாம் பூசி குளிப்பாட்டி விட்டு அது ஒரு ஃபீலிங்காக இருக்கும். எல்லாமே ஊரில் இருந்தபோது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பண்டிகை. எல்லா ஊரில் செலிப்ரேட் பண்ணது எனக்கு இன்னுமே சூப்பராக இருந்தது பிரேமா. ஏன்னா நம்ம மார்னிங் வைக்கும் போது அந்த மார்கழி மாதம் இந்த லைட்டாக அந்த குளிர், அப்புறம் இந்த அடுப்புலேருந்து வர அந்த ஸ்மெல்லு, அதெல்லாம் வந்து செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கே. ஆமாம், சீரியஸாக அந்த விறகு அடுப்பில் அந்த பொங்கி வரும்போது அந்த சக்கரை பொங்கல் அது சாப்பிட்றதுக்கே ஒரு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்னமும் அந்த வாசம் அப்படியே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாத ஒரு நிகழ்வு. ஸோ அட்லீஸ்ட் அதை நீங்கள் வந்து அட்லீஸ்ட் நம்ம வெயிலான பகுதியில் இருக்கும்போது உங்களால் முடியும் போது அதுக்கு மீட்டெடுக்கும் போது அட்லீஸ்ட் வந்து இன்னும் அந்த நம்ம டச்சோடே இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ என்ன தான் நம்ம நவீனத்துவத்தை நோக்கி போனாலுமே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விடாமல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ தை அதுதான் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ தைனாலே சந்தோஷம்தான். பட் எங்களுக்கு வந்து ஸ்னோ இப்படி கொட்டி கிடக்கிற ஒரு டிப்ரெஷன் இருந்தாலும் அதையுமே வந்து சந்தோஷமாக இதுவும் கடந்து போய் ஆகணும். ஏன்னா இதுக்கே நான் டிப்ரெஷன் ஆகிட்டா இந்த வீக்கெண்ட் தான் பெரிய சம்பவமே இருக்குது. ஸ்னோ திரும்ப போட்டிருக்காங்க ஆக்சுவலாக. அதனால அது இதுக்கே டிப்ரெஸ் ஆகிடக்கூடாதுன்னு மனசை தேத்திட்டு. ஆக்சுவலாக வெளில ஸ்னோ இருந்துச்சு இல்லை பிரேமா. நான் போய் ஸ்னோ பார்த்ததுக்கப்புறம் ரேடாரில் நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு மொபைல் ஓப்பன் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது ஸ்னோ ஸ்டார்டட் இன் 20 மினிட்ஸ்னு போட்டுதான். இன்னும் ஸ்டார்டடே ஆகலன்னு போட்டுருந்தா பார்த்தா வெளியே இவ்வளோ தூரம் கவராக இருந்துச்சு. ஸோ இதுக்கு மேலேயும் ஸ்னோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இப்படி தான் வந்து எங்களோட இங்கே வந்து கொலம்பஸில் ஒஹாயோவில் எங்களோட பொங்கல் போனது. சப்போஸ் நீங்கள் இருக்கிற இடத்துல பொங்கல் எப்படி கொண்டாடினீங்க, நீங்கள் வந்து யூஎஸ்ஏல இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, அது எப்படி கொண்டாடினீங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல்.